Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம layer chain stitch தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டிட்சுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா zari thread, silk thread வந்து 2 கலர் எடுத்துக்கோங்க and ஆரி needle நம்பர் 14 எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பேக்லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு தென் செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக ஈவன் சைஸில் இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் வரைஞ்சிருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் லைன் இருக்கும். ஸோ அந்த 6 சென்டிமீட்டர் லைனுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எண்டில் நாட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது லேயர் செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த செயின் ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதை ஒட்டி நீங்கள் இன்னொரு சரி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். இங்கேயும் பேக்லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அந்த ஃபஸ்ட்டு செயினோட நடுவில் கேப் இருக்கும், அங்கே குத்தி ஒரு ஸ்டிச் நீங்கள் போடணும். க்ளோசர் வியூவில் காட்டுறேன் பாருங்கள், கிளியராக புரியும். இப்போது இந்த செயினை ஆல்ரெடி போட்டிருக்க செயினுக்கு நடுவில் குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயினை பாருங்கள், அதுக்கு அடுத்த செயினோட நடுவில் குத்தி ஒரு ஸ்டிச். அதே மாதிரி அடுத்த செயின் வந்து ஆல்ரெடி கீழே போட்டிருக்க லைன் செயினுக்கு நடுவில் போட்டுக்கிறேன். கேர்ஃபுல்லாக பாருங்கள், நான் நடுவில் இருக்கிற கேப்பில் குத்தி தான் அந்த ஸ்டிச்சஸ் போடுறேன். அப்போ தான் உங்களால் ஸ்டிச் போட முடியும் மேலே இருக்க செயினுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. கீழே போட்டிருக்க செயின் ஸ்டிச் ஈவனாக போட்டிருந்தீங்கன்னா தான் மேலே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சும் உங்களுக்கு ஈவனாக வரும். ஈவனான ஸ்டிச்சஸ் வரணும்னா ஒவ்வொரு செயினுக்கு நடுவுலையும் நீங்கள் குத்தி ஸ்டிச்சஸ் போடணும், ஒன்று விட்டுட்டுலாம் போடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு சேம் கலர் ஜரி த்ரெட்லேயே போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்வர் கலர் ஜரி த்ரெட் இல்லைன்னா காப்பர் கலர் ஜரி த்ரெட் இந்த மாதிரி 2 கலரில் கூட போடலாம். இப்போது எண்டில் ஒரு செயின் போடுறப்போ அதை தாண்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை நீங்கள் லைட்டாக எம்போஸ்டாக வேணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்லைன், நெக்லைன் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் சில்க் த்ரெட்டில் 2 கலர் யூஸ் பண்ணி எப்படி போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். பேக்கில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அதாவது லாக் ஸ்டிச் போட்டுட்டு சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாக போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச் எல்லாமே ஈவன் சைஸில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க.
எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த செயினை ஒட்டி வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை பேக்கில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அதாவது லாக் ஸ்டிச் போட்டுட்டு க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டோட ஃபஸ்ட்டு செயின் இருக்கும்ல அதுக்கு நடுவில் நீங்கள் குத்தி இந்த செயின் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டிச்சை செகண்ட் செயினுக்கு நடுவில் குத்தி ஒரு ஸ்டிச் போடணும். ஜரி த்ரெட்டில் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஏன்னா அது வந்து ஸ்டிஃபான த்ரெட். ஸோ நடுவில் கேப் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் சில்க் த்ரெட்டில் நடுவில் கேப் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் கரெக்டாக பார்த்து குத்தி ஸ்டிச் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு செயினுக்கும் நடுவுலையும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனான ஸ்டிச்சஸாக வரும். இப்போ நான் அந்த ஆரஞ்ச் செயின் ஸ்டிச் போடுறப்ப பாருங்கள், இதை பஞ்ச் பண்ணி அந்த ஆரஞ்ச் த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது அந்த க்ரீன் த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும். இல்லைன்னா அந்த செயின் உங்களுக்கு நீடில் பட்டு பிரிஞ்சு போயிடும். நீடில் எப்படி திருப்பி எடுக்கிறேன்னு நல்லா பாருங்கள். அந்த க்ரீன் செயின் எது வரைக்கும் போட்டிருக்குமோ அது வரைக்கும் இந்த ஆரஞ்ச் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்போட அவுட்லைனில் நான் டபுள் கலரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஷேப்க்கு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு ஒட்டி வந்தாச்சு. அந்த இடத்துல கேப் இல்லாமல் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் லூப் போட்டிருப்போம்ல அந்த இடத்துக்கு உள்ளேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் நம்ம பேக்லாக் ஸ்டிச் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல குத்தி இந்த கலர் த்ரெட்டுக்கு பேக்லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து இருக்க செயினுக்கு நடுவில் குத்தி இந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கடுத்து இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்பில் குத்தி இந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க, இல்லைன்னா த்ரெட்டு கட் ஆகும். ஸோ இந்த லேயர் செயின் ஸ்டிச்சுக்கு இந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி போடணும்னு சொல்ல போகிறேன், கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல நடுவில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை வந்து நீங்கள் நடுவில் குத்தாமல் சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி போட்ட நாட் மேலே இந்த நாட் விழுந்துடும். இப்போது நீங்கள் அந்த சைடில் இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில்
குத்தி இந்த லேயர் செயின் ஸ்டிட்ச் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்னர்லேயே அதே மாதிரி தான் நடுவில் குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெடில் திருப்பினீங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போது லேயர் செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட கடைசி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப் இல்லாமல் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் லேயர் செயின் ஸ்டிச்சோட ஃபைனல் லுக். டபுள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.